வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ். ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட துணை நிறுவனமான ஹெச்டிபி ஃபைனான்ஸ் சர்வீஸோட ஐபிஓ டீட்டெயில் வெளியாகிருக்கு, அதை பார்ப்போம். ஹெச்டிபி ஃபைனான்ஸ் சர்வீஸோட கம்பெனி டீட்டெயிலை பார்ப்போம். இந்தியாவில் நிறுவப்பட்ட இது ஒரு வங்கி சாரா நிதி நிறுவனமாக இருக்கிறாங்க. என்பிஎஃப்சி நான் பேங்க் ஃபைனான்ஷியல் கம்பெனி. இது 2007 நிறுவனாங்க. ஹெச்டிஎஃப்சி வங்கியோட ஒரு துணை நிறுவனம் தான் இது. ஒரு தாய் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்கு. இது தனிநபர் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பற்ற கடன்களை உட்பட பல்வேறு நிதி சேவைகளை வழங்கி வர்றாங்க. பரந்த கிளைகளை கொண்டிருக்கிறாங்க. நிறுவனம் நீண்டகால மூலதனத்தை கொண்டிருக்கிறாங்க மற்றும் அது நீண்டகால மூலதனத்துக்காக கேர் அப்புறம் கிறிஸில் கிரெடிட் ரேட் கொடுத்துருக்குறாங்க. AAA வழங்கியிருக்கிறாங்க. கேர் AAA வழங்கியிருக்காங்க. கிறிஸிலும் AAA வழங்கியிருக்காங்க கடன் பாதுகாப்புக்காக. அப்புறம் மார்ச் 31, 2024 நிலவரப்படி ஆண்டு வருவாய் 14,200 கோடியாக இருக்குது. 31 மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 1772 கிளைகள் கொண்டிருக்கிறாங்க. முக்கிய பெருநகரங்களில் குறிப்பிடத்தக்க கிளைகளை வச்சுருக்கிறாங்க. 80க்கும் மேற்பட்ட பிராண்டுகள் வச்சுருக்கிறாங்க. 1,40,000 சில்லறை விற்பனை கிளைகள், அப்புறம் டச் பாயிண்ட்டுகளையும் கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய காம்படிட்டர் நம்ம பார்த்தோம்னா போட்டியாளர்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, அப்புறம் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டாடா கேபிட்டல், அப்புறம் எல்என்டி, அப்புறம் ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸு போன்ற பல நிறுவனங்களும் இவங்களுக்கு போட்டியாக இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ போர் பதற்றம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உள்நாட்டு வணிகத்தில் கவனம் செலுத்துறது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். நம்ம கவனம் செலுத்துறதுக்கு இந்த மாதிரி கம்பெனிகள் உள்நாட்டு வணிகத்தை நம்பி இருக்கிறாங்க. ஹெச்டிபி ஃபைனான்சியல் கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஜூனில் ஐபிஓ ஓப்பன் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ க்ளோசிங் 26 ஜூனில் க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணுறது 24, 25, 26 3 நாளைக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா ஒரு ஷேருக்கு இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் பேண்டு பார்த்தோம்னா 750 ரூபாலேருந்து 800 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெரும்பாலும் நீங்கள் அதிகபட்ச ரேட்டை அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இஸ்யூ சைஸ் பார்த்தோம்னா 12,500 கோடி. இதில் ஆஃபர் ஃபார் சேல் 10,000 கோடிக்கு ஈக்விட்டி ஷேர் ஆஃபர் ஃபார் சேலில் கொடுக்குறாங்க. ஐபிஓ லிஸ்டிங் பார்த்திங்கன்னா தேசிய பங்குச்சந்தை என்எஸ்சியிலையும் லிஸ்ட் ஆகுது. அப்புறம் நம்ம மும்பை பங்குச்சந்தை பிஎஸ்சி ரெண்டுலேயுமே பட்டியலிடப்படுது. அப்புறம் ரீட்டெயில் கோட்டா பார்த்திங்கன்னா சிறு வணிகர்கள், ரீட்டெயில் இன்வெஸ்டர், அவங்களுக்கு 35% வரைக்கும் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு ஒதுக்குறாங்க. இது ஐபிஓட முக்கியமான விவரங்கள். அப்புறம் அலாட்மெண்ட்டு பார்ப்போம். பங்கு ஒதுக்கீட்டின் விவரம் ஜூன் 27, 2025 தெரிஞ்சிடும். அலாட்மெண்ட் கிடச்சிருக்கா இல்லையாங்கிறது ஜூன் 27 உங்களுக்கு தெரிஞ்சிடும். பணத்தை ஜூன் 30 நீங்கள் திரும்ப பெற்றுக்கலாம். நீங்கள் கட்டியிருக்க பணத்தை ஜூன் 30 திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு ஐபிஓ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஜூன் 30 நமக்கு திரும்ப பணம் கிடச்சிரும். அப்புறம் டிமேட் அக்கௌண்ட்டில் ஜூன் 30 கிரெடிட் ஆயிரும். இந்த அக்கௌண்ட்டில் கிடச்சிச்சின்னா, ஐபிஓ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஜூன் 30 உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அப்புறம் ஜூலை 1 ஐபிஓ லிஸ்ட் ஆயிரும் பங்குச்சந்தையில். இப்போ வணிகம் ஜூலை 1 தொடங்கும் லிஸ்ட் ஆகிட்டு. அப்போ இதெல்லாம் நீங்கள் முக்கியமான ஐபிஓ டீட்டெயிலெலாம் பார்த்துக்கலாம். நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே ஏஞ்சல் 1, இப்போ ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு, மோதிலால் ஓஸ்வால் மற்ற எந்த செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க தனியாக எல்லா வசதிகளும் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் விஷயங்கள். பொதுவாக இப்போ ஸ்டேட் பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐ பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு, கோடாக்கு, இண்டூஸ்இண்டு எல்லாத்துலேயுமே இந்த வசதி இருக்குது. உங்களுக்கு எந்த வங்கியில் அக்கௌண்ட் இருக்கோ செக்யூரிட்டிஸ்லேயும் நீங்கள் போய் டைரெக்டாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வங்கியில் அக்கௌண்ட் இருந்தால் அந்த வங்கி மூலமாக உள்ளே போய் லாகின் பண்ணி நீங்கள் ஐபிஓன்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் டீட்டெயில் வரும். நீங்கள் அங்கே பணத்தை கட்டி நீங்கள் அதிலேயே அப்ளை பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் ப்ராசஸிங் தான். இந்த மாதிரி பல வழிகளில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஐபிஓட லாட் சைஸ் பார்ப்போம். ஒரு 15 ஷேர் ஒரு லாட்டு. ஒரு ஷேர் 800 ரூபா வச்சோம்னா 15 ஷேர் கிட்டத்தட்ட 12,000 ரூபா கிட்ட வரும். அப்புறம் 10 லாட்டு வரைக்கும் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்ளை பண்ணலாம். 10 லாட்டு 1,20,000 ரூபா கிட்ட வரும்.
ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஒரு லாட்டு கூட அப்ளை பண்ணலாம், 10 லாட்டு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு யோசனை, உங்கள் அப்பா அம்மா மற்ற உறவினர்கள் பேரில் டிமேட் அக்கௌண்ட் தனித்தனியாக திறந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 10 லாட்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து இதை வந்து மேலும் விவரங்களை வந்து நீங்கள் உங்கள் செக்யூரிட்டி, நீங்கள் எந்த செக்யூரிட்டியில் இருக்கீங்களோ அதில் எல்லா ஐபிஓ விவரமும் இருக்கும். அதை பார்த்து இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி தனித்தனியாக டிமேட் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணால் ஏதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் இதோட விவரம். அப்புறம் வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். தனிப்பட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் 2 லட்ச ரூபா வரைக்கும் தான், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் வந்து இதில் ரிஸ்க் என்னன்னு பார்ப்போம். நிதி மேலாண்மை செயல்திறன்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த நிலைத்தன்மையும் பாதிக்கும். நிதி ஆதாரங்களில் ஏற்படும் இடர்பாடுகள், அப்புறம் பணப்புழக்கம், நிதி நிலைத்தன்மையை பாதிக்கலாம். தனிநபர் அப்புறம் சிறு வணிக நிறுவனங்களுக்கு இவங்க கொடுத்துருக்க கடனை வந்து திரும்ப செலுத்த முடியாமல் போச்சுன்னா அது வந்து இவங்க செயல்திறனை பாதிக்கலாம். அரசின் ஒழுங்குமுறை தேவைக்கு ஏற்ப இணங்குவது வந்து நிதி முடிவுகளை பாதிக்கும். அப்புறம் நிறைய போட்டி இந்த கம்பெனி, இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட, நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது போட்டிக்கு. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலை அது ஒரு காரணம். அப்புறம் ரிசர்வ் வங்கியோட விதிமுறைகளை பின்பற்றலைன்னா அவங்களுக்கு ஏற்படும் பெரும் அபராதங்களை வந்து இந்த கம்பெனிகள் எதிர்கொள்ளணும். இதெல்லாம் இந்த கம்பெனியோட பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது, ரிஸ்க்கு ஃபேக்டராக இருக்குது. அப்புறம் வந்து இது எல்லாம் என்னுடைய சொந்த கருத்து தான், என்னுடைய யோசனை. நீங்களும் சொந்தமாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க, இந்த அப்ளை பண்ணலாமா என்னென்னு. ஆனால் இது ஒரு நல்ல நிறுவனம் தான், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசரில், நீங்களும் யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.